This video is sponsored by SBO Digital Marketing. ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசியை வந்து யூஸ் பண்ணுவோம், அதே போல் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அதில் சில ஃபோல்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும். இல்லைனா வந்து ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணால் வேறு ஏதோ உள்ள பார்த்திங்கன்னா போகும். அதாவது ஒரு ஜிப்பு போட்ட மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து அதுக்கு பேர் என்னது, அது ஏன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுடைய பர்பஸ் தான் என்ன, ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட் அது ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் ஃபைல் அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த வார்த்தையை சொன்னோன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது ஏன் கொடுத்துருக்காங்க, எதுக்காக அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதனுடைய பர்பஸ் என்ன, இதை பற்றி வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜிப் ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுளே நம்ம போகிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோடைய என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எ ஜிப் ஃபைல் இஸ் எ compressed attribute that groups one or more files or folders into the single file, so reducing its overall size for easier storage and faster transfer அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். என்னென்னா இந்த ஜிப் ஃபைல் அப்படின்னா என்னென்னு வச்சுக்கலேன், ஒரு ஒன்று இல்லைனா வந்து நிறைய ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபோல்டரில் நம்ம வந்து பார்த்தோன்னா அதை உள்ள அடக்க முடியும். ப்ளஸ்ஸு அதனுடைய சைஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஃபைலுக்குமே என்ன சைஸ் இருக்கும், 2 MB இருக்கும், 10 MB, 1 GB, 10 GB, 1 TB, இந்த மாதிரி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம என்ன ஏற்றுறோமோ, ஒரு படம் ஏற்றுறோம் அப்படின்னா ஒரு 400 MB, இல்லை ஒரு 1 GB, இல்லை 1.5 GB, 2 GBன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதோடைய சைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மி பண்ணி அந்த ஜிப் ஃபைலை நம்ம போடக்குள்ள அந்த படத்தோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மி பண்ணி உள்ளே போடலாம், சரிங்களா. ஸோ கம்மி பண்ணி உள்ளே போடக்குள்ளே அது வந்து உள்ளே டேமேஜ் ஆகும், அப்புறம் அதோட குவாலிட்டி குறையுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி குவாலிட்டிலாம் கம்மியாகாதுங்க, சரிங்களா. அது வந்து நம்முடைய அந்த இதை வந்து மட்டும்தான், அதாவது உங்களுக்கு அந்த ஃபைலுடைய சைஸ் மட்டும் தான் கம்மியாகதே தவிர அதோடைய குவாலிட்டியோ அதோடைய எந்த ஒரு இதுவுமே கம்மியாகாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ அது வந்து சிங்கிள் ஃபைலாக நம்ம வைக்கலாம், இல்லை மல்டிஃபைல் ஃபைலாக கூட நம்ம வந்து உள்ளே வைக்கலாம், சரிங்களா. ஸோ அப்படி வைக்கக்குள்ளே என்ன ஆகுனா அது வந்து ஜிப் ஃபைல் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஜிப் ஃபைல்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் இல்லையா. இப்போ ஒரு படத்தை உள்ளே வச்சுட்டோம், ஒரு ஜிபி உள்ள படத்தை உள்ளே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 500 MBயில் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். அந்த 500 MBயில் இருக்குது அப்படின்னா அது திரும்பி 1 ஜிபிக்கு நம்ம கொண்டு வரக்கலாம். அது எப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணால் ஜிப் ஃபைலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனா என்னென்னா, நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் விண்ட்ரேர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், சரிங்களா. ஸோ விண்ட்ரேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. வந்து நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்கனாவே கண்டிப்பாக இந்த விண்ட்ரேர் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ லேப்டாப் வச்சுருக்கவங்க, பிசி வச்சுருக்கவங்க எல்லாருமே தான். சரி, இந்த விண்ட்ரேர் அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜிப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அடக்கப்பட்ட ஒரு ஃபோல்டருக்குள்ளே பல்வேறுபட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ எம்பி கம்மியாக இருக்குது இல்லையா, அதோடைய ஒரிஜினலான அந்த எம்பியை கொண்டு வர வைக்கிறதுக்கு இந்த விண்ட்ரேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பிசியில், லேப்டாப்பில், சரிங்களா. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை இந்த விண்ட்ரேர் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ ஓப்பன் ஆகிட்ட பிறகு அங்கேயே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க, இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபைல் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருந்தால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் நம்ம கொடுத்தோடனே இங்கே கீழே நம்மளுக்கு க்ரீன் கலரில் ஒரு ஓடும், சரிங்களா. ஸோ அது 100% நம்மளுக்கு வந்துட்டோன்னே என்ன ஆகுனா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுங்க. இதுதாங்க விஷயமே, சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் சொல்லுவாங்க, சரிங்களா. இதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்லையுமே, சரிங்களா. மொபைலில் வந்து இசட் அச்சீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, சரிங்களா. இந்த இசட் அச்சீவர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொபைலில் இருக்கிற ஜிப் ஃபைலை வந்து என்ன பண்ணலாம், அந்த இசட் அச்சீவர் மூலிமா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ லேப்டாப்லேயும் பிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுங்க விண்ட்ரேர், இது வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. அதே மொபைலில் இசட் அச்சீவர்னு ஒன்று இருக்கும், சரிங்களா.
அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி தரேன் சரிங்களா. இசட் அச்சூர்னு போட்டாலே உங்களுக்கு வந்து வந்துருங்க ப்ளே ஸ்டோரில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறது அண்டு லேப்டாப்பில் அண்டு பிசி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறது சரிங்களா. அப்போ வின்ரேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இசட் அச்சூர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டேன். அதே போல் முக்கியமான இந்த வீடியோ பர்பஸ் என்னென்னா, ஜிப் ஃபைல்லாம் என்னது, ஜிப் ஃபைல்லாம் நான் என்னென்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு அதிகமான எம்பி கொண்ட ஒரு ஃபோல்டரை கம்மி பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே அடக்குவது சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலு. ஸோ அதே ஜிப் ஃபைலில் நம்ம மறுபடியும் நம்ம அதிகமான எம்பியில் நம்ம எடுத்துக்கலாம், ஒரிஜினல் ஃபைலாகவே எடுத்துக்கலாம். அதுக்கு வின்ரர் அப்ளிகேஷன் யூஸ் ஆகும் லேப்டாப்பில். இசட் அச்சூர் வந்து நம்மளுக்கு மொபைலில் யூஸ் ஆகும் சரிங்களா. இதுதாங்க ஜிப் ஃபைல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணது காரணம் நம்மளுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டாங்க, ப்ரோ ஜிப் ஃபைல் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஜிப் ஃபைல்னா ஸோ நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இது தவிர வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருக்குது, வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போகிறேன் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்பஃபிஷியலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பஃபிஷியல் பாய்.